குடிநீர் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் மருத்துவமனைக்கு போகும்போதே கிட்டத்தட்ட 45 பேர் மருத்துவமனைக்கு வந்ததா சொல்றாங்க. ஆனா அமைச்சருடைய இதுல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் தான் சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உண்மையை வெளிக்கொணராமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை ஓயப் போவதில்லை. இதுல குடிநீர் பிரச்சனை இல்லைன்னா அமைச்சர் பேசாம அங்க வந்து அந்த தண்ணியை வாங்கி குடிக்க சொல்லலான்னு பார்த்தா கூட அவசர அவசரமாக மாநகராட்சி அந்த காமராஜர் பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர் 13வது வார்டு பகுதியில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு இன்னொரு ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் குடிநீரை வழங்கினோம். நேற்று வழங்கியதெல்லாம் தனியார் லாரி மூலமாக கொடுத்துருக்காங்க. அது தனியார் கொடுத்த குடிநீர் என்று சொல்றாரு. யார் குடிநீர் வழங்கியிருந்தாலும் அதனுடைய பொறுப்பு என்பது மாநகராட்சிக்கு தான். அவர் அனுமதி இல்லாமல் தனியார் நான் போய் தண்ணி கொடுக்க முடியுமா? அவர் ஏதோ வரி செலுத்தியிருப்பாரு. தவறே சட்டப்படி நீதிமன்ற வழிகாட்டுதல்படி பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இதை பொறுப்பேற்க வேண்டும். அதனுடைய முதல் படியாகத்தான் இன்றைக்கு பல்லாவரம் ஆய்வாளர்களை சந்தித்து இதில் உண்மையை விசாரிக்க வேண்டும். அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவருக்கு பிரஷர் இருக்கலாம். அதனால நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே புகார் மனு அளித்திருக்கின்றோம். தெளிவாக இந்த சட்ட விதிமுறையின் அடிப்படையில் நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நீங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுத்துவிட்டு எங்களிடம் தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அவருடைய உத்தரவாதத்தை ஏற்று இன்றைக்கு நாங்கள் செல்கின்றோம். அவருடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதான் சொன்னேன் ஏற்கனவே, தனியார் வாகனமா இருக்கட்டும் மாநகராட்சி வாகனமா இருக்கட்டும், அல்டிமேட் அதாவது ஒரு மாரல் பொறுப்பு என்பது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா சட்டப்படி சொன்னா அந்த அல்டிமேட் பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு. அது தனியார் வாகனமாவே இருக்கட்டும். அந்த தண்ணி எப்படி உள்ள வந்துச்சு? நாளைக்கு ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்யூஸ் இருக்காருங்க, இறந்து போயிடுறாரு, யார் பொறுப்பு? காவல்துறை வந்து 176 போடுறாங்கல்ல. அப்ப இந்த பகுதியில் நடைபெற்றது என்று சொன்னா இவர் சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இந்த வாகனம் எப்படி உள்ள அனுமதி லைசன்ஸ் இருந்தது வாகனத்துக்கு? இல்ல அந்த கொண்டு வந்த தண்ணி சாம்பிள் எடுத்துட்டு மாநகராட்சியில் சொல்றாங்க நாங்கள் மாதிரி எடுத்துருக்கணும். ஆனதுக்கு அப்புறம் இதை முதல்ல எடுத்துருக்கணும். நீங்க இதே வேற யாரும் செய்தா சும்மா இருப்பாங்களா? ஆகவே இதுல சப்பை கட்டுவதோ இதுல வந்து இது பண்றதோ ஒத்துக்க மாட்டோம். குறிப்பாக தனியார் இருந்தா கூட தவறு இருந்தா அவர் ஓப்பனா சொல்லட்டும். மாநகர அவர் வந்து அமைச்சர்கள் பின்னாடி ஓய்ந்து கொண்டு தானே இருக்கிறார். மாநகராணி என்று அவர் இன்னொரு தண்ணீர் விளக்கம் கொடுத்ததாவோ தெரியல. அரசு சார்பாக அங்கிருந்து அறிக்கை வருது. நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அண்ணன் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தார். இன்னும் சொல்ல போனார், தாம்பரம் மாநகராணி காப்பாற்றுகின்ற விதத்துல தான் அவருடைய அறிக்கை இருக்கு. ஒன்று மட்டும் நிச்சயங்க, பொறுப்பு வந்து நீதிமன்றம் யார பொறுப்பு பிக்ஸ் பண்ணிருக்காரு இதுக்கே புதுசா நாங்க பிக்ஸ் பண்ணல. இன்னைக்கு வேங்கவேல் இதுல வந்து குண்டாஸ் போடலாமான்னு கேட்டிருக்காங்க நீதி அரசர்கள். சட்டத்துல இவ்வளவுத்துக்கு இருக்கு. அது இது வந்து ஒரு வேங்கவேல் நிகழ்ச்சி மாதிரி நாங்க வந்து விட போறோம். கண்டிப்பா இந்த சம்பவத்தினுடைய உண்மை தன்மையை அறிய வேண்டும். யார் இதற்கு பொறுப்பு என்பதை காவல்துறை சொல்லணும். ஒண்ணுல விசாரிச்சுட்டு இன்னார்தான் பொறுப்புன்னு சொல்லிட்டோம். இல்ல விசாரிச்சா இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அது இயற்கை மரணம்னு சொல்லிட்டோம். ஒருத்தருக்கு ஏற்கனவே காக்கா வலி பண்றாங்க, ஒருத்தர் வந்து வயதின் மூப்பின் காரணமாக போயிட்டார் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து ஏற்கனவே உடம்பு செல்லாம ஓபியில ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் காலையில வரைக்கும் வரலையே. அமைச்சர் வருவதுக்கு முன்னாலே மக்கள் சொன்ன கருத்தை வேறையாச்சு. எல்லா தொலைக்காட்சியிலும் காமிச்சிங்கல்ல. ஆகவே என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உண்மைத்தன்மையை கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை. இப்போ உதாரணத்துக்கு இதுல இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான். இதுல சம்பந்தப்பட்ட வார்டு மெம்பரா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஜோன் சேர்மனாக யாரா இருக்கட்டும், அவர்களால் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் வாங்குற சம்பளத்துக்கு 2 லட்சமா 3 லட்சமா ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண முடியும்? அசம்பிளியில பேசதான் முடியும். இது வரைக்கும் பல்லாவரம் அசம்பிளியில அந்த மக்கள் பிரச்சனையை பேசினவர் எனக்கு தெரியல. நானும் மினிட்ஸை தேடிட்டு தான் இருக்கேன். அவர் ஏதோ மக்கள் பிரச்சனை பேசின மாதிரி தெரியல ஈகர்நாலேஜ். ஆனால் பொறுப்பு என்பது நீதிமன்றத்தை பொறுத்தவரை அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் இதை பொறுப்பேற்க வேண்டும். இதுல தப்பிச்சு சும்மா எல்லாம் தப்பிச்சு போயிட முடியாது. ஏன்னா இறந்திருப்பது உயிர், அது இயற்கை மரணமா இல்லையான விசாரிச்சு சொல்லட்டும். அதோட இப்ப என்ன சொல்றாங்க, வந்து நாங்க இதுக்கு மாதிரி அமைச்சிருக்கோம். ஒரு சாரார் சொல்றாங்க 3 நாள்ல தெரியும்ன்றாங்க. ஒரு சாரார் வந்து இதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு போனோம், இந்த டெஸ்ட்டுக்கு போனா பூனாக்கு போனா 8 வாரம் ஆகுன்றாங்க. அது வரைக்கும் யார் இதற்கெல்லாம் இந்த
நடைபெற்ற சோகத்திற்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டத்திற்கும் யார் பொறுப்பேற்பது? 45 பேர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில காலையிலிருந்து குடும்பங்கள் வீதியில இருக்கின்றது. இது ஏதோ கடந்து போகக்கூடிய விஷயம் இல்ல. நிச்சயமாக இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க. அடிப்படை வசதிங்க குடிநீரை அதை ஒழுங்காக கொடுக்க முடியாததற்கு எதற்கு இவ்வளவு சப்பா கட்டணும்? ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணிடுங்க. இதான் நடந்தது இல்ல. அதை சொல்லாமல் ஒருத்தர் வந்து உணவுனால பிரச்சனைன்றாரு, ஒருத்தர் பரிசோதனைக்கு அமைச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு. பழைய காலம் இல்லை. இன்னைக்கு வேகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் பரிமாறக்கூடிய காலத்துல நீங்க இன்னைக்கு ஒண்ணு நினைச்சாரா அடுத்த நிமிஷம் அது சம்பந்தப்பட தெரிந்துவிடும். ஆகவே அரசு இதுல கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் யார் தவறு பொறுப்பேற்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.